அனைவருக்கும் வணக்கம். வழக்கமா செய்ற காலையில தோசை, மல்லாட்ட சட்னி, சாம்பார், உருளைக்கிழங்கோட மதிய சாப்பாடு முடிஞ்சது. கூட கொஞ்சமா வாழைத்தண்டு பொரியல் வச்சாச்சு. நேத்திக்கு வேலண்டைன்ஸ் டே எல்லாரும் எப்படி சிறப்பா கொண்டாடுனீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீட்ல அந்த மாரி பழக்கம்லாம் இல்லங்க. ஸ்பெஷலா கேக்லாம் கட் பண்றதுக்கு பதிலா பசங்களுக்கு ஒரு சாண்ட்விச் செஞ்சு குடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி பழம் வாங்குறதுக்காக பழமுதிர் போனப்ப 2 கலர்ஃபுல்லான இந்த குடமிளகாய் என் கண்ணுல பட்டுது. சரி இத வாங்கி பீஸா செய்யலாமேன்னு ரொம்ப நாள் ஆசை இத வாங்கணும்னு. சரி அதுக்காக வாங்குனது தான். இந்த குடமிளகாய் சாண்ட்விச் தான் ஆகணும் அப்படின்றது எழுதியிருந்தா நம்ம மாத்த முடியாது இல்லையா? சோ அது 2த்தையும் கட் பண்ணி அதுக்கப்புறம் மயோனைஸ்க்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கும்போது சரி இருக்கவே இருக்கு பன்னீர், அதை கட் பண்ணி மயோனைஸா செஞ்சிடலான்னு இதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து 4 துண்டு பன்னீரை கட் பண்ணி போட்டு பூண்டு, மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சமா எலுமிச்சை சாறு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு அடி அடிச்சோம் அப்படின்னா சூப்பரா மயோனைஸ் ரெடி ஆயிடுதுங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, செம சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் அந்த கட் பண்ண காய்கறியில போட்டு கொஞ்சமா வெங்காயம் தக்காளியும் சேர்த்து போட்டு பிரெட்ல தடவி சூடான தோசைக்கல்ல பட்டர் வச்சு நடுவுல சீஸையும் வச்சு மூடி நல்லா மொறு மொறுன்னு 2 பக்கமும் திருப்பி எடுத்தோம்னா சும்மா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. கடையில எல்லாம் இனிமே வாங்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.